மகத்திலே பிறந்தால் ஜகத்தை ஆள முடியும் அப்படிங்கிற வசனம் உண்டு இல்லையா? மகம் ஜகம் ஆளும். இதுக்கெல்லாம் இன்னைக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் எதுவுமே சொல்லலை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னைக்குமே தன்னுடைய கௌரவத்தை விடவே கூடாது. அதில் ஃபர்ஸ்ட் முடிவா இருக்கு. அதுதான் உங்களுடைய பிளஸும். அதான் யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு பொசிஷன், நமக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், இதை முதல்ல முடிவு பண்ணிடுங்க. நான் யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். அதற்கு பிறகுதான் செயலுக்குள்ள போகணும். ப்ரிப்பேரா பிளான் போட்டு நீங்க சக்சஸ் பண்ண முடியும். மக நட்சத்திரக்காரர்களே, துவண்டு போக வேண்டாம். மறந்தும் கூட ஒரு விஷயம் நடக்காது, நமக்கெல்லாம் இது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். கடவுள் அத்தனை வரத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு மகத்திலே பிறந்த உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா, மகத்திலே பிறந்த என் சகோதர சகோதரி நண்பர்களுக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? எப்படிங்க, நீங்கள் என்ன மக நட்சத்திரமா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம மக நட்சத்திரமான்னு கேட்கலாம். எல்லாருமே மக நட்சத்திரம். என் அன்பு சகோதரர் மக நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே நான் தான். அப்போ மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். முதல்ல பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுவீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை ரொம்ப போற்றணும். அந்த நாளை ஒரு நாளும் வினாடியை கூட வீணாக்கிடாதீங்க. அந்த நாளில் நீங்கள் எவ்வளோ தூரம் வழிபாடுகளை செய்து என்ன பிளான் போடுறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வைராக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள், சொந்தக்காரர்கள். அதாவது லட்சியம், வைராக்கியம் அடையணும். ஒரு விஷயத்த வேண்டான்னா வேண்டாம் தான். இதுக்கெல்லாம் ஒரே முடிவாகவே இருங்க. அப்பப்போ முடிவை மாற்றிக்கவே வேண்டாம். காலம் உங்களை தேடி வரும். அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ். காலம் உங்களை தேடி வரும். இது ஒரு பெரிய, ஏன்னா கால புருஷன் கேது பகவான், அவர் தான் உங்களுடைய அதிபதி. கேது கிரகத்திலேயே கேது தான் உங்களை போய் உட்காந்து பார்க்குறார் மகத்தை. அப்போ அதனால என்னன்னா காலம் உங்கள் பக்கம் சப்போர்ட், அந்த காலம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். யமனே கிட்ட வரதுக்கு பயப்படுவான், யமனே கிட்டக்கு வர பயப்படுவான். அது மாதிரி ஒரு நட்சத்திரம். நான் யமன் வர தேதியே தெரிஞ்சா கூட 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு பலமான நட்சத்திரம். வாழ்த்துக்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி கிரகப்பிரவேசம் நடக்கணுங்க, எங்களுக்கும் கல்யாணம் நடக்கணுங்க, குழந்தை பிறக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த காணொளி கேட்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்குமே விரைவில் இந்த நல்ல செய்திகள்லாம் நிச்சயமாக நடக்கும். இப்போ உள்ள போகிறோம். சுக்கிரனை தேவதையாக கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சுக்கிரன்னா சந்தோஷத்திற்கு உரியவர், சிற்றின்பங்கள், லௌகீகத்தில் ஆசை உள்ளவர்கள். அதனாலதான் அவங்கள பத்தி மட்டும் சிந்திக்காம மற்றவங்களை பத்தி அதிகமா சிந்திக்கக்கூடியவர்கள் மக நட்சத்திரக்காரர்கள். தான் நல்லா இருந்தா போதும், மற்றவெல்லாம் எப்படி ஆனா என்ன அப்படிங்கிறத விட அரக்கர்கள் கையில் மற்றவர்கள் சிக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார்கள் மக நட்சத்திரக்காரர்கள். இது நல்லா கவனிக்கணும். நான் அங்கே ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பு பண்றவனை அதிகமா நம்ம வளர விடக்கூடாது அப்படிங்கிறது மக நட்சத்திரத்துக்கு அப்படியே தூங்க விடாது. அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அதான் மக நட்சத்திரம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பா கஞ்சனூர்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு அவசியமா மக நட்சத்திர பிறந்தவர்கள் சென்று வழிபாடு பண்ணுங்க. சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க. கஞ்சனூர் நவகிரகத்தில் இருக்கிற ஸ்தலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரதி வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, இரவு 8 to 9 பெருமாளை வழிபாடு பண்றது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. அது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. வழக்கம் இல்லைங்களா? எப்படி? காலையில் 6 to 7, இரவு 8 to 9, ஃப்ரைடே அன்னைக்கு, எவ்ரி ஃப்ரைடே. இதை மக நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சா சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். மகாலட்சுமி அருள் கிடைக்கும். செந்தூரம் வச்சுக்கிற பழக்கத்தை மக நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஃபாலோ பண்ணுங்க. செந்தூரம் லைட்டா, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும்.
வாசன திரவியங்கள் அதிகமாக பூசிக்கிங்க, வளர்ச்சி அதிகமாகும். பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக யூஸ் பண்ணுங்க. பச்சை கற்பூரம் அது நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மகத்திற்கு. அதே மாதிரி மக நட்சத்திரக்காரர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரைன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பெருமாளை வழிபாடு பண்ணும்போது கடன்கள் அடையும், பதவிகள் கிடைக்கும், கோடீஸ்வர யோகம் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷங்கள் ஏற்படும், இல்லற சந்தோஷங்கள் ஏற்படும், தெய்வ ஞானம் ஏற்படும், அழகு ஏற்படும், மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா மற்றவர்களை எதிர்த்து வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதானங்க முக்கியம், அதான முக்கியம். அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அருமையான நாள். அது மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பித்ரு கடன்களை நிவர்த்தி பண்ணிடுங்க. இந்த சிரார்த்தங்கள்லாம் கொடுக்குற பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இறந்தவர்களுக்கான கரெக்டான திதி கொடுக்குற பழக்கங்கள் கரெக்டாக ஆயிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமுத்திர ஸ்நானம்லாம் பண்ணும்போது ப்ரொசீஜர் இந்த வேண்டாம் அப்படின்றத விட ஒன்று முடியலன்னா போகாமல் இருந்துருங்க. அங்கே போயிட்டு நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. அங்கே ஊரோடு ஒத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சமுத்திரங்களில் போய் வழிபாடு பண்ணுறது இதையெல்லாம் அவசியமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. அது மாதிரி பித்ரு கடன்கள்லாம் இல்லாமல் வச்சுக்கிங்க மக நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா இந்த பித்ரு சாபங்கள் வரும் சில பேருக்கு, அதுனா அப்பப்போ நீக்கிடணும். ஏன் நீக்கிடணும், அதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதும் பெரியவர்களுடைய சாபத்தை வாங்காம தவிர்ப்பதும் மகத்திற்கு நல்ல அழகு. இல்லைன்னா வயசுல பெரியவங்க சாபம் கொடுக்க கொடுக்க அது ஒரு கிரெடிட் மாதிரி அது ஒரு விதத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாம சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும்னா நம்ம கஷ்டப்படும் போது அது நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திடும். அதனால மேக்சிமம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரியவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்க. யாரும் மனசையும் வருத்தப்பட வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போறோம்னா ஒருத்தனுக்கு பிடிக்காது, அவனை எதிர்த்து தான் நம்ம போகணும், அவனை புரிய வைக்கவும் முடியாது, அப்ப வேற வழி கிடையாது. ஆனா அவன் பேசும்போது எதிர்த்து பேசாம போயிட்டோம்னா அவன் மறந்துடுவான். இதுதான் பிளான், நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப எளிமையா சொல்லித்தரேன். அப்படி இந்த மக நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி சுவாமி மலைன்னு சொல்லுவோம், முருகபெருமான் இருக்கக்கூடிய இடம் சுவாமி மலை. அவசியம் கும்பகோணத்தில் சுவாமி மலைக்கு போயிட்டு மக நட்சத்திரக்காரர்கள் அங்கே சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமானை வழிபாடு பண்ணணும். திருவிடை கழின்னு சொல்லுவாங்க, நான் சொல்ற ஊரெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். திருவிடை கழி இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. அங்கே போயிட்டு இந்த திருவிடை கழியில் முருகபெருமானை தரிசனம் பண்ணுங்க. அங்கே சிவபெருமான் இருப்பார், அங்கே சிவன் மறைந்து இருப்பார். அந்த முருகனோட கோவிலில் உள்ள போய் பார்த்தா தெரியும். அங்கே கண்டிப்பாக போய் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. மக நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கும், இந்திர பதவி கிடைக்கும், ராஜாங்க பதவிகள் கிடைக்கும். நீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகலாம். நீங்க கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் தயாரிப்பாளராக இருந்தாலும் இந்த விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணி கேப்சர் பண்ணி உள்ளே போகும்போது சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் உங்களோட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா யாரையும் எதிர்த்துக்காதீங்க, மேக்சிமம் பெரியவங்க சாபத்தை வாங்காதீங்க. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வரணும். சூரிய வழிபாடு அவசியம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையில் எழுந்தோன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில் எழுந்தோன்னு உங்கள் வீட்டில் வெங்கடேச சுப்பரபாதம் ஓடணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓடணும். காலையில் யூடியூப்ல போட்டு விட்டுருங்க, MP3 போட்டு விடுங்க, ஏதோ ஒன்று கேட்கணும். அந்த வீடு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும். மக நட்சத்திரத்தில் பிறந்தா அதுதான். அதை செஞ்சுட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு காலையில் டிஃபன் எடுங்க. வாழ்க்கையே இனிமையாக இருக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். பதவி யோகங்கள், பணம், சொகுசு வாழ்க்கை எல்லாமே அமையும். கேட்கவே எவ்வளோ இனிமையாக இருக்குது. இதை தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா பாருங்களேன், இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஈஸி தானே பிளான் உங்களுக்கு. அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ ஞானம் அதிகமாக உண்டு. ஞானம், அதனால நிறைய கஷ்டத்தை சம்பாதிக்கணும், வேற வழியும் இல்லை. அதுதான் ஞானத்தை கொடுக்கும். சில துரோகங்களை பார்க்கணும், அதுதான் ஞானத்தை கொடுக்கும். ரொம்ப நம்பி கழுத்தறுத்துருவான் சில பேர், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சே, இந்த நம்பி இவ்வளவு தூரம் பயணம் இப்படி கழுத்தறுத்துனானே அப்படின்னு தான் தோணும். நிறைய நம்பிக்கை துரோகத்தை நீங்க பார்க்கணும், பார்த்துருப்பீங்க. அது 56 வயசு 60 வயசுல ஆகுதுன்னு வச்சுங்களேன், உண்மையிலே நிறைய நம்பிக்கை துரோகம் பார்த்துருப்பீங்க. லிஃப்ட் கிடைக்காத மாதிரியே இருக்கும். நம்ம லிஃப்ட்ல இன்னொருத்தம் போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு. இதுல எல்லாம் திறமையா முன்னுக்கு வரவர்கள் தான் பெரிய விஷயம். அது உங்களுக்கு 32 வயசுக்கு பிறகு நல்ல மாற்றம். ஃபர்ஸ்ட் 24 வயசு எப்போ ஆரம்பிக்குதோ அதுல இருந்து மக நட்சத்திரத்துக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்.
ஆனால் எப்படி தெரியுமா மாற்றம் ஏற்படும்? நல்ல கவனிங்க. ஈஸியாக உங்களுக்கு இந்திர பதவி கிடைக்காது. இந்திர பதவினா எந்த பதவிகளும் ஈஸியாக மகத்துக்கு கிடைக்காது. இன்னொருத்தவன் பிடிக்கிற மாதிரி இருப்பான், நம்மளை தள்ளி விட்டுட்டு வருவான். அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம வரணும், வேற வழி கிடையாது. தள்ளி விடுறது தப்புங்களா? தப்பே கிடையாது. அவன் நம்மளை தள்ளி விட்டான்ல, அதனால தள்ளி விடுறோம். நாமளா போய் அவனை தள்ளி விடலையே. சொல்றது புரியுதா? இப்போ நம்ம போகிறது தான் கரெக்டான ரூட்டு. தர்ம ரூட்டு நம்ம ரூட்டு தான். அது மாதிரி சூரிய வழிபாடுகள் அவசியமாக மக நட்சத்திரக்காரர்கள் செய்யுங்க. சகல செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது சூரியனார் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த சூரியனார் கோயிலுக்கும் அவசியமாக வழிபாடு பண்ணணும். அந்த கஞ்சனூர் வரும்போது சூரியனார் கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். தெய்வ பலத்தால் நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நட்சத்திரம். ஆதித்ய ஹிருதய மந்திரங்கள் அதிகமாக சொல்லுங்கள், சூரிய மந்திரங்கள் அதிகமாக சொல்லுங்கள், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை தயவு செய்து மக நட்சத்திரக்காரர்கள் முடிவு பண்ணிடுங்க. இதை செய்யணும், இந்த மாதம் இந்த வருஷம் இது செய்யணும். இப்போ 2023 24 கௌரி அடிக்குது பார்த்தீங்களா, பள்ளி சொல்லுது இப்போ உங்களுக்கு இதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். இது பள்ளி கத்துனது காதில் உழுவுலைன்னா கொஞ்சம் நல்லா திரும்பி போய் ரிவேஸில் போயிட்டு ஒரு தடவை நல்ல காதை கொடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா நான் பேசுனதுக்கு பள்ளி கத்துனது தெரியும். அதனால் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டால் ஒரு பிளான் பண்ணுங்கள். இந்த மாதம் இது நடக்கணும், அடுத்த மாதம் இது நடக்கணும், எதை செய்யணும், எது ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதை டெய்லி அதை ஒரு மெடிடேஷன் மாதிரி எடுங்க. இதை செய்யணும், இது செய்யணும் செய்யணும் வெறி. இந்த வெறியை ஏற்ற உண்மையிலே சொல்கிறேங்க, 100% மக நட்சத்திரத்துக்கு சிறப்பான சம்பவங்கள் நடக்கும், தரமான சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் விஐபி அந்தஸ்து பெறக்கூடியவர்கள். அந்த மாதிரி இந்த சதுரங்க விளையாட்டில் காய் எப்படி நகர்த்தணுமோ அது மாதிரி காய் நகர்த்தணும். உறவுகளை பேணி காக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உறவுகளும் சரி, நமக்கு யாராவது ஒருத்தவங்க தேவைன்னா அவங்கள வச்சு தான் நம்ம முன்னேற முடியும். இதுதான் மக நட்சத்திரத்தில் ஒரு சூத்திரம். டைரெக்டாக முன்னேற முடியாது. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்குள்ளே போகணுங்க, ஒருத்தவங்க போய் பார்க்கணும், ஒரு சமஸ்தானம், அந்த சமஸ்தானத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த சமஸ்தானத்தில் ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார். அவரை போய் நம்ம பார்த்தா தான் சமஸ்தானத்துக்குள்ளே போக முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபேவராக இருக்கிற ஆளுக்கு நமக்கு ஒரு டையப்பே இருக்காது, வேற வழியே கிடையாது. அந்த ஃபேவராக இருக்கிற ஆளை போய் டையப்பில் கொண்டு வரோம். அவங்கள்ட்ட நம்ம ஒரு வாழ்த்து பெறுறது, அவங்களோட கூட்டணி. இப்போ எப்படி வச்சு இப்போ அரசியல் வச்சிங்க, அரசியல் வச்சுட்டு நான் சொல்கிறது புரியும். அரசியல் கூட்டணி அதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சமஸ்தானத்துக்குள்ளே நீங்கள் போயிடலாம். சமஸ்தானத்துக்குள்ளே போனோன்னா கூட்டணியை கழட்டி விடுங்க, அது வேறு விஷயம். அதையும் திறந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆபத்து, அது வேண்டாம். ஆனால் சமஸ்தானத்துக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம இன்னொருத்தவங்க உதவி தேவை தேவை தேவை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் சூட்சமம். மகத்துக்கு நான் சொல்கிறதெல்லாம் சூட்சமம் தான். எங்களுடைய வீடியோவே எப்பயுமே எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் சூட்சமத்தை தான் சொல்லுவோம். 15 நிமிஷம் 16 நிமிஷம் ஓட வீடியோ. ஆனால் 16 நிமிஷத்தில் ஏதோ ஒரு வினாடியில் அந்த சூட்சமம் நிற்கும். அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதனால தான் நான் நல்லா கவனிங்கன்னு சொல்லுவேன். 1க்கு 2 தடவை வீடியோ கேளுங்கன்னு சொல்லுவேன். சில பேர்லாம் சொல்கிறாங்க 1க்கு 2 தடவை ஒன்றா உங்களுக்கு தானே லாபம்ன்றாங்க. ஐயோ, எனக்கு லாபம் வேறங்க, உங்களுக்கும் லாபம் அதில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இறைவனுடைய நம்ம வழிபாடுகளை செய்கிறோம். ஆக அந்த சூட்சமத்தை தெரிந்து நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் 100% இந்த நேரம் நல்ல நேரம். தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டாகும். மக நட்சத்திரம் ஜகத்தை நிச்சயமாக ஆள்வீர்கள். ஜகம் ஆள்றது சின்ன விஷயம் இல்லைங்க. நமக்கு பதவியை இறைவன் கொடுத்துருவான். அந்த பதவியை தக்க வச்சுக்கிறது பெரிய பெரிய விஷயம். ஒரு குடும்பத்தில் மருமகளாக போகிறதும் பதவி தான், மாமியார் கிடைக்கிறதும் பதவி தான், எல்லாமே மாமனார் பதவி தான். ஆனால் அந்த பதவிகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இல்லைன்னா கெட்ட பேர் தானே ஏற்படும். நான் சொல்கிறது ரைட்டு தானே? அப்புறமா கஷ்டம் வரக்கூடாது. அப்போ அந்த கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்காமல் அதை எதிர்கொள்ளக்கூடிய பவரை நம்ம ஏற்படுத்திக்கணும் மக நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த திருபுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் திருபுவனம். அங்கே சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சரபேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனால் பண்ணணும். அதுவும் ராகு காலத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது, விசேஷம். அது ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக திருபுவனம் போய் பட்டு எல்லாம் அங்கே விற்பாங்க. ஒரு பட்டு வாங்கிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஜென்ஸு மக நட்சத்திரமாக இருந்தால் மனைவிக்கு பட்டு வாங்கிட்டு போங்க. சார் எனக்கு கல்யாணம் ஆகலை சொன்னால் அம்மாவுக்கு வாங்கிட்டு போப்பா பட்டு.
என்ன சொல்கிறீங்க? இல்லைன்னா காதலிக்கு வாங்கிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஒரு பட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே சரபேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு சரபேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணும்போது இந்த சொன்ன பார்த்தீங்களா, முன்னோர்கள் கடன் எதுவும் இருக்காது, இந்த முன்னோர்கள் வினைகள் இருக்காது, நமக்கு எல்லாமே அகன்று சரபேஸ்வரர் பார்த்தீங்கன்னா நமக்கு பித்துர் சாபத்தெல்லாம் நீக்கி நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. எதிரியே இல்லாமல் இந்த பகைன்னு சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி பங்காளி அங்காளி, இந்த பகையெல்லாம் விலகி நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நமக்கு யாராவது சண்டை போடணும், ஒருத்தன் கஷ்டப்படுத்தணும், நம்மளை வந்து இன்றைக்கி தான் வேதனைப்படுத்தணும் தான் நிறையா இருக்கிறாங்களே. நம்ம நல்லது பண்ணால் மட்டும் நமக்கு என்ன நல்லது பண்ண போகிறாங்க? கிடையாது இல்லை. அப்போ அது மாதிரி அந்த வேதனைப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மருந்தாக இருக்கணும். சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் மக நட்சத்திரக்காரர்கள். கண்டிப்பாக தெய்வ பலம் உண்டு உண்டு உண்டு. நல்லதே நடக்கும் மக நட்சத்திர அன்பர்களே. சுக்கிர வழிபாடு, சூரிய வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு அவசியமாக செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஏக சந்தோஷம். உங்களுக்காகவே பிரத்யேகமா ரத்தன மண்டபத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். ரத்தன மண்டபத்தை கொடுப்பார். சிம்மாசனத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் இறைவன். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். கலையாத கல்வியும் குறையாத பஜதும்போர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா நல்வாழ்வும். பராசக்தி 16 செல்வத்தை உங்க எல்லாருக்கும் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். மகத்தில் பிறந்து ஜகத்தை ஆளக்கூடியவர்களே.